என் வாழ்க்கையில மட்டும் ஏன்பா இவ்வளவு பிரச்சனை வந்துட்டு இருக்கு, எல்லாமே சாபமாவே இருக்கு, எல்லாமே தோல்வியா இருக்கு, எல்லாமே நெகட்டிவா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறவங்களா நீங்க? கவலைப்படாதீங்க. சாபத்தை கூட வரமா மாற்றக்கூடிய எத்தனையோ வாழ்க்கை வரலாறுகள் இருக்கு. உங்ககிட்ட ஒரு குட்டி கதையை பகிர்ந்துக்கிறவா? இங்க ராமாயணம் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் மக்கள் எல்லாம் பின்பற்றக்கூடிய நல்ல பண்புகளையும் நல்ல கதாபாத்திரங்களையும் கொண்டு எழுதப்பட்ட நூல் இல்லையா? அப்போ ராமாயணத்துல ஒரு கதை வருது. சுக்ரீவன் ஆண்ட வாழ்ந்த இடத்தை நம்ம கிட்கிந்தை அப்படின்னு சொல்றோம். கிட்கிந்தை படலம் கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்கிந்தையில நீலன் நலன் அப்படின்னு 2 குட்டி குரங்கு இருந்தா. அங்க குரங்கு, இப்ப நம்ம வீட்லயே குழந்தைங்க சேட்டை பண்ணா குரங்கு சேட்டை பண்ணாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எப்போதுமே சின்னத்தனமா சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்குமா. அந்த சிலைகளை எடுத்து கொண்டு போய் நதியில போட்டு கரைச்சிருமா. கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு திரும்ப சுதீக்ஷ்ணங்கிற முனிவர் திறந்து பார்க்கும்போது சிலை காணாம போயிருமா. தினம் இப்படி அந்த குரங்குங்க சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தது. குரங்குகளுக்கு எப்படி நம்ம சாபம் கொடுக்கறது அப்படின்னு ஒரு கட்டத்துல என்ன பண்ணிட்டாரு முனிவர், சாபம் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு, நீங்க நதியில போடுற எந்த பொருளுமே மிதக்கதான் செய்யும், கீழே கரையாது, கீழே விழாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இது காலம் முருண்டோடுது. அந்த குரங்குகள் பெரிய குரங்குகளா மாறுது. நம்ம சுக்ரீவன் படையில தளபதிகளா உருவாகுறாங்க. இப்ப ராவணன் இருக்கிற இடத்துக்கு போறதுக்காக ராமர் பாலம் கட்டக்கூடிய நேரம் வருது. இப்ப எந்த குரங்குகள் கொண்டு போய் கல்ல போட்டாலும் கடல்லையும் நதியிலையும் எப்படிங்க தண்ணியில பாலம் கட்ட முடியும்? கீழே கீழே தானே போகும். அப்போ இந்த 2 நலன் நீலன் அப்படிங்கிற இந்த 2 படை தளபதிகளான இந்த வானரங்கள் போய் நம்ம ராமன் கிட்ட சொல்லுது, எனக்கு இந்த மாதிரி சின்ன வயசுல சாபம் கொடுத்தாரு ஒரு முனிவர், அதனால நாங்க கல்ல போட்டா கல்லு மிதக்கும் அப்படிங்கிற ஒரு சாபத்தை பத்தியான விஷயத்த சொல்றாங்க. உடனே ராமர் பாலம் கட்டுவதற்கு எல்லா வானரங்களும் கையில கற்களை எடுத்து நலன் கிட்டையும் நீலன் கிட்டையும் கொடுத்தாங்க. அதனால ராமர் பாலம் உருவாச்சு அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குதுன்னு சொன்னா, ராமர் பாலம் இருக்கிற வரைக்கும் ராமனுடைய பெயர் இருக்கும். அது மாதிரி நலன் நீலன் அப்படிங்கிற 2 வானரங்களுடைய பெயர்கள் இருக்கும். சாபத்தை கூட வரமா மாற்றக்கூடிய வல்லமை, அந்த வித்தை நம்முடைய சமயோஜித புத்தியில இருக்கு அப்படிங்கிறத இந்த கதை நமக்கு உணர்த்துதுங்க.